ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இன்றைக்கி காலையில் சூப்பரான 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மேக்ஸ் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலம் முழுக்க இங்கேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது, பாடம் எடுக்க முடியாது. சரியா? பாடம் எடுக்கிறதுக்காகவும் நான் சோஷியல் மீடியாவுக்கு நான் வரல. என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு ஆடுறது பாடுறது அதுக்காக தான் நான் வரேன். யாராவது டவுட்டு கேட்டாங்கன்னா என்ன செய்வேன், சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து ஒருத்தர் வந்து வீடியோவில் என்னோடய டார்பால் வீடியோவை பார்த்துட்டு பிராத்தல் லெவலுக்கு என்னை வந்து கம்பேர் பண்ணி விட்டார். அவங்க வீட்டு பையன் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு காரி துப்புனானா. டார்பால் வீடியோவில் அப்படி என்ன இருந்துச்சு? முழு நிர்வாணமாகவும் இல்லை, அரை நிர்வாணமாகவும் இல்லை, அந்தரங்க உறுப்புகளை காட்டவும் இல்லை. அவங்க பையன் காரி துப்புனானா. இதை நீ சொன்னா பற்றியா, அந்த பையன் ஓ மூஞ்சில் காரி துப்பியிருக்கணும். சின்ன பையனுக்கு நீ எதுக்கு ஃபோன் கொடுத்த? அப்புறம் இதெல்லாம் நான் கேட்டுட்டு நினச்சிக்கோங்களா, உனக்கு திமிரு, உனக்கு அழிவு நிச்சயம். ஏண்டா நீங்கள் இப்படிலாம் பேசும்போது உங்களுக்கெல்லாம் அழிவு வராது, எனக்கு மட்டும்தான் அழிவு வருமா? இல்லை, உங்களோட மனநிலையை நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. ஏன் படத்தில் எல்லாம் வந்து கிளு கிளு கிடிக்கிடுன்னு குண்டியாக ஆட்டும் போதெல்லாம் நல்ல நாக்கு தொங்க போட்டுட்டு பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்கள் நான் நிறைய பேசிடுவேன் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் தேவையில்லாத வேலை பாருங்கள். ஒரு ஜெனரல் டேம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஏஎன் ஹோல் பிராக்கெட் n × n+1 இஸ் ஆட் வந்து ஒரு ஒற்றைப்படை எண். சரியா? அடுத்தது n² + 1 இஸ் ஈவன். இது வந்து ரெட்டைப்படை. சரியா? ஒற்றைப்படை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1, 3, 5 அந்த மாதிரி போகக்கூடியது. ஈவன் அப்படின்னா 2, 4, 6, 8 அந்த மாதிரி போகக்கூடியது. சரியா? ஒன்று ஒற்றைப்படை எண்ணும், ஒன்று என்னது ரெட்டைப்படை எண்ணும் கொடுத்தாச்சு. ஓகேவா? க்ளூ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நம்மளுக்குள்ள அதுக்குள்ள இக்குவேஷன் கொடுத்தாச்சு. அது நம்பர் கண்டுபிடிக்கலாமா? கொடுத்துருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிக்கணும்? A11th. என்ன இருக்கக்கூடிய இடத்துல என்ன போட்டுக்கணும்? 11th போட்டுக்கணும். சரியா? ஒற்றைப்படையா ரெட்டைப்படையா, ஈவனா ஆடா? ஆட் நம்பர். ஓகேவா? ஒற்றைப்படை எண். அப்போ ஒற்றைப்படை எண்ணுக்கு நேராக என்ன ஈக்குவேஷன் இருக்குது? n × n+3 இருக்குது. சரியா? இப்போது n இருக்கக்கூடிய இடத்துல எதை தூக்கி போடணும்? 11 தூக்கி போடணும். 11 × 11+3. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 11 × 14 வரும். இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்து மல்டிப்ளிகேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா 154 வரும். ஓகேவா? அப்போ A11th டேர்ம்ஸோட வேல்யூ என்ன? 154. புரிஞ்சிருச்சா? அடுத்தது என்னது? 18th தானே? A18th எடுத்துக்கோங்க. சரியா? 18th வந்து ரெட்டைப்படை எண் தானே, அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னது? n² + 1. ஓகேவா? அப்போ இந்த n இருக்கக்கூடிய இடத்துல 18 அப்ளை பண்ணுங்க. 18² + 1. சரியா? 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா 324 வரும். அது கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 325. ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.